எதிர்வரும் காலங்களில் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் போர் ஏற்படலாம். எனவே உணவு உற்பத்தியை பெருக்குவது புண்ணியமான காரியம் என்று வேளாண் துறை முதன்மைச் செயலாளர் அபூர்வா தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் 3 நாள் வேளாண் கண்காட்சி நடைபெற்றது. இந்த வேளாண் கண்காட்சியை வேளாண் துறை முதன்மைச் செயலாளர் அபூர்வா தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், வேளாண்மை சார்ந்த படிப்புகளை பயிலும் மாணவர்கள் அதனை ஒரு பட்டப்படிப்பாக மட்டுமே பார்க்கின்றனர். ஆனால் அந்த துறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை என்று தெரிவித்தார். வருகின்ற காலகட்டத்தில் போர் நடைபெறுகிறது என்றால் அது உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் தான் இருக்கும் என்றும் கூறிய அபூர்வா, உணவு உற்பத்தி என்பது அத்தியாவசியமான ஒரு செயல் என்பதால் அனைவரும் உணவு உற்பத்தியிலும் விவசாயத்திலும் ஈடுபட வேண்டும் என்றும் அது புண்ணியமான காரியம் எனவும் தெரிவித்தார். அதோட மாத்திரமாக இப்போ நமக்கு ஒரு ஏக்கரில் வந்து இப்போ நமக்கு 20 மூட்டை நெல் விளையுதுன்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி அதாவது அதே ஒரு ஏக்கரில் எப்படி நம்ம 35 மூட்டையாக அதை வந்து பண்ண முடியும். இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதுக்காக தான் எங்கள் துறையும் வந்து அநேக முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்வோம். நடைபெறும் இந்த வேளாண் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வேளாண் சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு தலைப்புகளில் துறை சார்ந்த அதிகாரிகள், வல்லுநர்கள் பேசுகின்றனர். இந்த வேளாண் கண்காட்சிகள் விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியை இந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி நிர்வாகம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தினம் எங்களுடைய இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய விவசாய மக்கள் எல்லோரும் இங்கே வந்து அணிதிரண்டு இன்றைக்கி பலாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வந்து இன்றைய தினம் நிறைய விஷயங்களை தெரியாத விஷயங்களை இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாங்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் அதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் நிறைய பயனுள்ள தகவல்கள் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஆடு மாடு தீவனங்கள், விவசாயிகளுக்கு உண்டான இடுபொருள், நஞ்சில்லா விவசாயங்கள் இருக்குது, இயற்கை உரங்கள் சொன்னாங்க, நெற்பயிர் சார்ந்தது, சோளம், அதுகளுக்கு உண்டான பூச்சி மருந்துகள், என்னென்ன பூச்சி மருந்து இருக்குது, எப்படி அதெல்லாம் பூச்சி மருந்தை கட்டுப்படுத்தலாம், அது சம்மந்தமான